ஹே எவ்ரி ஒன், ரீசெண்டாக சேட் ஜிபிடி மாதிரியே சைனீஸ் ஏஐ மாடல் டீப்சீக்னு ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது. எல்லாருமே அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சேட் ஜிபிடியோட நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம ஏன் ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, சேம் கமெண்ட் ரெண்டுத்துலேயுமே கொடுத்துட்டு எதோட அவுட்புட் பெஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணதான் இந்த வீடியோ. நம்ம மொத்தம் 3 விஷயம் இந்த வீடியோவில் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு, பிங் பாங் கேம் சேட் ஜிபிடிலையும் டீப்சீக்லேயும் ஒரே கமெண்ட்டை கொடுத்து நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். அடுத்து, சுடுகோ கேமும் அதே மாதிரி சேம் கமெண்ட்டை கொடுத்து ரன் பண்ணுவோம். ஃபைனலாக பேசிக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு டீப்சீக்கில் போயிட்டு எனக்கு ஒரு பிங் பாங் கேம் ஒரு சைடு பிளேயரும் ஒரு சைடு ஏயும் விளையாடுற மாதிரி கோட் எழுதுன்ற மாதிரி டீப்சீக் ஏஐ கிட்ட கேட்டேன். டீப்சீக் ஏஐ திங்க் பண்ணி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸாக கொடுத்துச்சு. இந்த கோடில் பை கேம் யூஸ் பண்ணுறனால நம்ம பிப் இன்ஸ்டால் பை கேம்னு போடணும். அதுக்கப்புறம் இது பைத்தான் ஃபைல்னால பை எக்ஸ்டென்ஷன் .py எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணாலே இது வேலை செய்யுன்ற மாதிரி சொல்லியிருந்துச்சு. கேம் கண்ட்ரோல்ஸ் எப்படின்னா, லெஃப்ட் சைடில் ஒரு பேடல் இருக்கும், ரைட் சைடில் பேடல் இருக்கும். ரைட் சைடில் இருக்கிறதே ஏஐ கண்ட்ரோல் பண்ணும், லெஃப்ட் சைடில் இருக்கிறத WS கீஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். யார் ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னுன்ற மாதிரி இதோட லாஜிக்கே எழுதியிருக்கு. ஸோ நான் டேரெக்டாக இந்த கோடை காப்பி பண்ணி விஎஸ் கோடில் போட்டு ரன் பண்ணேன். ரன் பண்ணப்போ எனக்கு டேரெக்டாக கேம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ 2 சைடு பேடல் இருக்குது. ரைட் சைடு ஏஐ கண்ட்ரோல் பண்ணோம், லெஃப்ட் சைடில் WS கீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த சைடு நம்ம விட்டுட்டோன்னா அது சென்டரில் இருக்க லைன்லேருந்து ரைட் சைடில் திரும்ப வருது. ஸோ நல்லாவே இருந்தது. நான் விளையாடி பார்த்தேன். பால் கண்ட்ரோல்ஸ் மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி இருந்தது. ஸோ நான் கொஞ்ச நேரம் விளையாடி பார்த்தேன். 5 பாயிண்ட்ஸ் எடுக்கிறவங்க வின்னு. உண்மையாக சொல்லப்போனால் ஏஐ என்னோட நல்லாவே விளையாடுச்சு. ஸோ நான் ஃபுல்லாக விட்டதுக்கப்புறம் ரைட் சைடு வின் ஆச்சுன்ற மாதிரி வந்துச்சு. இப்போது அதே கமெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி நான் எடுத்துகிட்டு போய் சேட் ஜிபிடியில் போட்டேன். இதே மாதிரி சேட் ஜிபிடியும் எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த ரெஸ்பான்ஸில் செட்டப் இனிஷியலைசேஷன் சேம் அதே பை கேம் தான் யூஸ் பண்ணிச்சு. ஸோ நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பை கேம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் அப்படியே ப்ளே பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் மார்ஜின் அந்த மாதிரி எதுவுமே தரல. அதே மாதிரி வின் லாஜிக் எதுவுமே எழுதவே இல்லை. அதாவது பிளேயர் எந்த சைடு 5 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ இல்லை 10 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு லாஜிக்குமே எழுதலை. ஆனால் டீப்சீக் அப்படி கிடையாது. சேம் கோடை கேட்டதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக 5 பாயிண்ட்ஸை வச்சு அதுவே நம்மளுக்கு லாஜிக் எழுதிருச்சு. ஸோ ஐ திங்க் இதில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணது டீப்சீக் தான் நினைப்பேன். பட் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தா நல்லாவே கொடுத்துருக்கோன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 9x9 சுடுகோ கேம் ஜென்ரேட் பண்ண சொல்லி டீப்சீக் கிட்ட கேட்டேன். எனக்கு நான் கேட்ட உடனே டீப்சீக் திங்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ரெஸ்பான்ஸ் சொல்லப்போனால் டீப்சீக்கில் ரொம்ப நேரம் எடுத்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. இதுவும் சேம் அதே மாதிரி பை கேமே யூஸ் பண்ணி ரேண்டமாக எனக்கு நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி எழுதி கொடுத்துச்சு இந்த கோடு. இதுக்கும் இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருச்சு. நம்ம பை கேம் இன்ஸ்டால் பண்ணோம், .py எக்ஸ்டென்ஷனில் வச்சு தான் ரன் பண்ணோம். கோடை காப்பி பண்ணி ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணேன். ஆனால் என்னால் எந்த ஒரு நம்பரையுமே என்டர் பண்ண முடியல. ஹிண்ட்டு கேட்டால் எல்லாத்துக்குமே ஹிண்ட்டு கொடுத்துட்டு பிளேயர் வின் ஆகிட்டாங்கன்னு சொல்லுது, நியூ கேம் ஜென்ரேட் பண்ணுது. ஆனால் என்னால் எந்த ஒரு நம்பரையும் என்டர் பண்ண முடியல. ஸோ நான் கேட்ட கமெண்ட்டை மாடிஃபை பண்ணேன். என்ன மாதிரி மாடிஃபை பண்ணேன்னா, பிளேயர் என்டர் பண்ணுற நம்பர் ராங்காக இருந்ததுன்னா அதை ரெட் கலர்லேயும், அதே மாதிரி பிளேயரால் நம்பர் என்டர் பண்ண முடியணுன்ற மாதிரி கமெண்ட் நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு. இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி விஎஸ் கோடில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ரன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு கேம் கரெக்டாகவே ஒர்க் ஆச்சு. நான் ராங்காக நம்பர் என்டர் பண்ணேன்னா எனக்கு ரெட் கலர்லேயும், கரெக்டாக என்டர் பண்ணால் பிளாக் கலர்லேயும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நியூ கேம் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு, ஹிண்ட்டு கேட்க முடிஞ்சிச்சு. ஸோ சுடுக்கோ ஓவராலாக ஓகேவாக இருந்துச்சு. இப்போது அதே கோடை காப்பி பண்ணி சேட் ஜிபிடியில் கேட்டேன். எனக்கு சேட் ஜிபிடியும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு. சேட் ஜிபிடி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்துச்சு. இதுவும் பை கேம் தான் யூஸ் பண்ணிச்சு. தென் வேலிடேஷன் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் எழுதி எனக்கு கோட் கொடுத்துச்சு. நான் பேஸ்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் சேட் ஜிபிடி கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது பார்டர் கொடுத்தது நல்லாவே இருந்தது, நம்மளால் ரீசைஸ் கூட பண்ண முடியும். நான் நியூ கேம் ஹிண்ட் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக வேலை செஞ்சிச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இதில் ஒரு பக்கு மாதிரி இருந்துச்சு. இப்போ கடைசி நம்பர் ரெட் கலரில் இருக்கா, நான் அதை கரெக்டாக போட்டால் எனக்கு நியூவாக ஒரு சுடுகோ ஜென்ரேட் ஆகணும். ஆனால் ஜென்ரேட் ஆகலை. அது மட்டும் ஏன்னு தெரியல. இதுவே நான் அதை கிளியர் பண்ணிவிட்டு ஹிண்ட்டு கொடுத்தேன்னா என்னால் அதை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு அடுத்த சுடுகோ ஜென்ரேட் ஆச்சு.
இந்த சின்ன பக் மட்டும் இதில் இருந்துச்சு. மற்றபடி ஓவராலாக இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. தென் ஃபைனலாக எனக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணணுன்ற மாதிரி DeepSeek கிட்ட கேட்டிருந்தேன். நான் வந்து ட்ரை பண்ணப்போ சர்வர் பிஸின்னு ஒரு 2-3 வாட்டி வந்துச்சு. அதனால நம்ம இந்த வாட்டி அதே கமெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி ChatGPTல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ChatGPTல ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி பேஸ்ட் பண்ணேன். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு. ஹோம் டேப், அபவுட் டேப், ப்ராஜெக்ட் டேப்லாம் கிளிக் பண்ணால் அந்தந்த டேபுக்கு வந்து மூவ் ஆச்சு. பட் எனக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்தனால நான் என்ன பண்ணேன்னா, சேம் இதே கமெண்ட்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலான்ட்டு வேறு ஒரு ஏஐயில் போயிட்டு ப்ராம்ப்ட் என்ஹான்சர்னு தேடினேன். ஸோ எனக்கு அப்போ ஒரு ஏஐ கிடச்சிது. அந்த ஏஐயில் போட்டு அந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிவிட்டு ChatGPTல போட்டேன். இப்போ வந்து திரும்ப எனக்கு ChatGPT ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ இப்போது இந்த கோடை வந்து ரன் பண்ணி பார்த்தேன். ரன் பண்ணப்போ சேம் முன்ன இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் சின்ன சின்ன ஆனிமேஷன் டிஃபர் இருந்தது. இப்போது இதே கோடை காப்பி பண்ணி DeepSeekல ரன் பண்ணேன். DeepSeekல ரன் பண்ணப்போ DeepSeekக்கும் சேம் இதே மாதிரி HTML, CSS, JavaScript வச்சு எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில கமெண்ட்டும் கொடுத்துருந்துச்சு. இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம மேலே கேட்ட கோடை மட்டும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலான்ட்டு அதை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன். ரன் பண்ணப்போ எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் இது விஷுவல் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா இது ரொம்பவே வந்து கம்மியான அவுட்புட் தான் கொடுத்துருந்தது. இதுவே நம்ம ChatGPTல போய் பார்த்தா நம்மளுக்கு வெல்கம் டு மை வேர்ல்ட், ஹோம், அபவுட் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. ஆனால் DeepSeekல பார்த்தீங்கன்னா அந்தளவு பெருசாக எதுவுமே இல்லை. ஒர்க் அபவுட் கான்டாக்ட் மட்டும் இருந்துட்டு நடுவில் ஒரு சின்ன ஆனிமேஷன் இருந்துச்சு. சரி மேலே இருக்க கோட் நம்ம ஆட் பண்ணது தான் பிரச்சனைன்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா ரைட் த கோட் ஃபுல்லின்னு கேட்டேன். அது வந்து திரும்ப எனக்கு ஃபுல்லாக மொத்த கோடையும் வந்து ஜென்ரேட் பண்ணிச்சு. பின்னாடி வந்து 3D பேக்ரவுண்ட் வச்ச மாதிரியும் இன்ட்ராக்டிவ் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி ஆனிமேஷன்லாம் இருக்குது, ரெஸ்பான்சிவாக இருக்கும், மாடர்ன் UI ஃபீச்சர்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கன்ற மாதிரியும் ரெஸ்பான்ஸில் சொல்லியிருந்துச்சு. இப்போ வந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்த்தேன். ரன் பண்ணப்போ சர்க்கிள் மாதிரி ஏதோ ஒன்று வந்து மவுஸ்க்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகிருந்தது. யூஸ் பண்ணவும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண போர்ட்ஃபோலியோ வெப்சைட். இது ChatGPT ரெஸ்பான்ஸ், இது வந்து DeepSeekோட ரெஸ்பான்ஸ். இதில் வந்து எது நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ChatGPT வந்து நிறைய விஷயம் பண்ணியிருந்தாலும் DeepSeek வந்து லுக் வைஸில் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.